அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இறைவன் அளித்த பரிசு யாருக்கு சென்றது? புனித தலங்களுக்கெல்லாம் மணிமுடி போன்றது காசியம்பதி. இத்தலத்தின் இறைவன் ஸ்ரீ விஸ்வநாதர் 12 ஜோதிர்லிங்கங்களுக்குள் ஒன்றாக விளங்கி திருவருள் புரிகின்றார். பக்தர்களை சோதிக்கும் இறைவன் ஈசனின் திருவிளையாடல்கள் பல உண்டு. ஒரு சமயம் அனுதினமும் விஸ்வநாதரை பூஜித்து வழிபடும் அர்ச்சகரின் கனவில் பகவான் விஸ்வநாதர் தோன்றினார். பண்டிதர்களையும் கோவில் பணியாளர்களையும் அறம் புரியும் நல்லவர்களையும் அழைத்து நாளை ஒரு சபையை ஏற்பாடு செய் என்று கட்டளையிட்டார். இறைவன் அறிவித்த செய்தியை மறுநாளே அர்ச்சகர் காசி மாநகரில் வாழும் அனைவருக்கும் தெரியப்படுத்தினார். காசியில் வாழும் பண்டிதர்கள், சந்நியாசிகள், புண்ணிய ஆத்மாக்கள், தான தர்மம் செய்பவர்கள் அனைவருமே புனித கங்கை நதியில் நீராடி கோவில் மண்டபம் வந்து சேர்ந்தனர். எல்லோரும் கூடிய பின்னர் அர்ச்சகர் தாம் கண்ட கனவை தெரிவித்தார். ஈசனுக்கு தீபாராதனை முடிந்து மணியடிக்கும் சப்தமும் நின்றது. ஆலயத்தின் கருவறையில் திடீரென்று பிரகாசத்தோடு மிகுந்த வெளிச்சம் தோன்றுவதைக் கண்டு அனைவரும் மெய்சிலிர்த்தனர். விஸ்வநாத மூர்த்தியின் லிங்க திருமேனியின் பக்கத்தில் பளீர் என்று மின்னும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு தங்க ஓலைச்சுவடி தோன்றியது. அதிலிருந்து தோன்றிய அதீத பிரகாசம் கோவில் முழுவதும் வெளிச்சத்தை பரப்பியது. அர்ச்சகர் பயபக்தியுடன் அந்த தங்க ஓலைச்சுவடியை எடுத்தார். அதில் எழுத்துக்கள் வைரக்கற்களால் எழுதப்பட்டிருந்தது. அனைவரிலும் சிறந்த கொடையாளிக்கும் புண்ணியம் செய்தவனுக்கும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இந்த தங்க ஓலை விஸ்வநாதர் எனும் என்னால் தரப்பட்ட பரிசு என்று எழுதப்பட்டிருந்தது. அர்ச்சகர் பேராசையற்ற உண்மையான பக்தர். அவர் அந்த ஓலையை அனைவருக்கும் காண்பித்து, அன்பர்களே, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இங்கு மக்கள் சபை கூடும். அதில் யார் தங்களை மிகவும் கொடையாளியாகவும் புண்ணியம் செய்தவராகவும் நிரூபிக்கின்றார்களோ அவருக்கு இந்த தங்க ஓலை பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். நாடெங்கும் இந்த செய்தி பரவியது. எங்கெங்கெல்லாமோ இருந்து பண்டிதர்களும் சந்நியாசிகளும் பக்தர்களும் கொடையாளிகளும் காசி மாநகரம் நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். சகலமும் கற்றறிந்த ஓர் அந்தனர் இடைவிடாமல் பல மாதங்கள் சந்திராயன நோன்பு செய்தவர் ஓலையை பெற்றுக்கொள்ள வந்தார். அர்ச்சகர் தங்க ஓலையை அவர் கையில் கொடுத்ததும் அது உடனே மண்ணாகிவிட்டது. அதன் ஒளியும் மறைந்து விட்டது. வெட்கத்துடன் அவர் அந்த தங்க ஓலையை திருப்பி கொடுத்து விட்டு சென்றார். ஓலை அர்ச்சகர் கைக்கு சென்றதும் மறுபடியும் தங்கமாகி நவரத்தினங்கள் ஒளிரத் தொடங்கின. ஒரு நாள் பெரும் பணக்காரர் ஒருவர் வந்தார். அவர் பல கல்வி கூடங்கள், சேவை இல்லங்கள், கோவில்கள் என்று தமது சொத்து முழுவதையும் தர்மத்துக்கென்றே செலவிட்டவர். அவரும் தங்க ஓலையை பெறும் ஆசையில் வந்தார். அவர் கைப்பட்டதும் அந்த தங்க ஓலை மண்ணாக மாறிவிட்டது. அர்ச்சகர் சொன்னார், நீங்கள் பட்டம், புகழ், கீர்த்தி பெறும் ஆசையால் கொடையளித்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. பெருமைக்கும் பெயருக்கும் ஆசைப்பட்டு செய்யும் கொடை உண்மையான கொடை அல்ல என்றார். இப்படி அநேகர் வந்தும் யாருக்கும் தங்க ஓலைச்சுவடி கிடைக்கவில்லை. தற்பெருமையோடு தங்க ஓலையை பெற வந்த அனைவர் கையிலும் அது மண்ணாக மாறியது. இப்படி பல மாதங்கள் சென்றன. தங்க ஓலையை எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஆசையில் பலர் பல நற்காரியங்கள் செய்ய தொடங்கினர். ஆலயத்துக்கு அருகிலேயே தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தனர். ஏழை எளியவர்களுக்கு அன்னமிட்டு உபசரித்தனர். பலர் நிறைய செலவு செய்து ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் தங்க ஓலை அவர்கள் யாருக்குமே கிடைக்கவில்லை. ஒரு நாள் வயோதிக ஏழை குடியானவர் ஒருவர் வெளியூரிலிருந்து விஸ்வநாதரை தரிசிக்க வந்தார். அவரிடத்தில் துணியில் முடியப்பட்ட சிறிது சத்துமாவும் ஒரு கிழிந்த கம்பளமும் மட்டுமே இருந்தது. அவர் விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் பலர் பலவிதமான தானங்களை கொடுத்து கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டே சென்ற அந்த ஏழை குடியானவர் சற்று தொலைவில் ஒரு தொழுநோயாளி கடுமையாக இருமிக் கொண்டிருப்பதை கண்டார். அந்த தொழுநோயாளியின் உடல் முழுவதும் புண்களாயிருந்தன. அவரால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. தானம் செய்து கொண்டிருந்த யாருமே அந்த நோயாளியை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் அந்த நோயாளியோ மிகுந்த பசியோடு இருந்தார். அவரை கண்ட அந்த ஏழை குடியானவருக்கு அவர் மேல் இரக்கம் உண்டானது. தான் சாப்பிட வைத்திருந்த சத்துமாவை அந்த நோயாளிக்கு கொடுத்தார்.
அவரிடமிருந்த பாத்திரத்தை கொண்டு போய் குடிநீர் கொண்டு வந்து கொடுத்தார். மேலும் தனது கம்பளியையும் அவர் மேல் போர்த்தி விட்டார். பிறகு அங்கிருந்து விஸ்வநாதரை தரிசிக்க கோவிலுக்கு சென்று விட்டார். அன்று திங்கட்கிழமை ஆதலால் காசி விஸ்வநாதர் ஆலயம் வருகின்ற பக்தர் அனைவரது கையிலும் பாரபட்சமின்றி அந்த தங்க ஓலையை கொடுக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் அர்ச்சகர். அந்த ஏழை குடியானவர் காசி விஸ்வநாத பெருமானை மனம் குளிர தரிசித்துவிட்டு வெளியே வந்ததும் அர்ச்சகர் அவரது கையிலும் அந்த தங்க ஓலைச்சுவடியை கொடுத்தார். அவரது கையில் வந்த தங்க ஓலைச்சுவடி அடுத்த கணமே பல மடங்கு ஒளி வீசி பிரகாசிக்க தொடங்கியது. இதை கண்ட பக்தர்கள் அனைவரும் அந்த ஏழை வயோதிகரை பாராட்டி மகிழ்ந்தார்கள். ஒன்றும் புரியாமல் திரு திருவென விழித்து கொண்டிருந்த ஏழை குடியானவரை பார்த்து அர்ச்சகர் சொன்னார், ஐயா பெரியவரே, இந்த தங்க ஓலைச்சுவடியை விஸ்வநாத பெருமான் உமக்கு பரிசாக கொடுத்துள்ளார். உண்மையில் யார் பேராசை இல்லாதவரோ, யார் ஏழை எளியவர் நோயாளிகளிடத்தில் ஈவு இரக்கம் காட்டுகிறாரோ, பிரதிபலன் கருதாமல் யார் கொடை தருகிறாரோ, மற்றவர் துயரத்தில் யார் பங்கு கொண்டு அவர்களுக்கு உதவுகிறாரோ, அவரே அனைவரிலும் சிறந்த புண்ணியவான், சிறந்த கொடையாளி, அவரே மனிதருள் மாணிக்கம் என்று இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்பரிசை கொண்டு உங்களது இறைப்பணியை மேலும் தொடர்ந்து செய்து நலமும் வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீராக என்றார் அர்ச்சகர். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.